உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அண்ணன் ஏஎம்ஜி விஜயகுமார் அவர்களே, அனைவர்கள், பகுதி நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், தோமுசா நிர்வாகிகள், மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களிடம் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு, இந்த கூட்டத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு உரையை ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இவர் பேசுகின்ற அந்த பேச்சின் மூலமாக ஒரு கழகத்து கூட்டத்தில் நம்ம பேசுறோம் என்று சொல்லும் பொழுது விலாவரியாக வரலாற்று நாங்கள் எடுத்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற வழி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்று பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக அண்ணன் விஜயகுமாருடைய ஏற்பாட்டில் இந்த அரியமங்கலம் பகுதியிலும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்லி நம்மளாம் தள்ளி நிற்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருந்ததுன்னு சொல்லும் பொழுது, நீ ஏன் தள்ளி நிற்கிற, நீயும் வாயா, நீயும் தமிழினம்தான் என்று நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு பார்த்தீங்களா? அந்த ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையும், அது பள்ளி சொன்னால் எல்லாமே அரசு வேலையாகத்தான் வர முடியுமா என்று சொன்னால், அதை காட்டிலும் தனியார் சார்ந்திருக்கின்ற வேலைகளை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல வெளிநாடுகளுக்கு செல்கிறார். முதலீடு மட்டும் இந்த 4 வருஷத்துக்கு எவ்வளவு எடுத்து வந்திருக்காரு? கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார். இப்போ புதிதாக கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது இன்னைக்கு நம்ம படிக்கிற பிள்ளைங்க இன்னும் 3 வருஷம் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் நேராக எங்கேயும் வேலை தேட வேணாம். இவர் கொண்டு வந்த முதலீட்டின் மூலமாக உருவாகியிருக்கிற இந்த நிறுவனத்தில் போய் நம்ம பிள்ளையை சேர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இப்போ என் துறை சார்ந்து நான் சொன்னால், காலம்புற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வெறும் வயிற்றில் வந்த பிள்ளைங்களை மனதில் வைத்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. பார்த்தீங்களா? இந்த திட்டம் என்பது பல பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்திலே முதலாக ஆரம்பித்த தலைவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். இதை பார்த்து தான் அது ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகள் இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கே என்று அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம உரிமை தொகை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நம்முடைய பெண்களுக்கெல்லாம், குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாய் தருகிறோம். இதை ரொம்ப பேர் கிண்டல் அடிச்சாங்க. என்னப்பா உரிமை தொகை 1000 ரூபாய் பெருசா என்னப்பா பண்ணிட போறீங்க அப்படின்னு யாரையாலும் நம்மளை பார்த்து கிண்டல் அடிச்சாங்களோ, ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற 10 மாநிலத்தில் இந்த உரிமை தொகை திட்டத்தை இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கின்றோம். மற்றொன்று, இந்த உரிமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல ஒரு 1,13,00,000 குடும்பம் தான் இருந்தது. இப்போ 17 லட்சம் கூட இன்னைக்கு அதை கொடுத்து ஏறத்தாழ 1,30,00,000 குடும்ப தலைவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? இதுலையும் விண்ணப்பிச்சு யாருக்காச்சும் கிடைக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிங்க, அவங்களும் சேர்த்து நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நான் பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த திட்டத்தை பார்த்து வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்த போது இருந்த குடும்ப தலைவருடைய எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் குறைச்சிட்டாங்க. 15 லட்சம் பேரை குறைச்ச அந்த மாநிலத்தை ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஆனால் நாம 17 லட்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆக ஒவ்வொரு திட்டமும் சேர்த்து வேலை சிந்த உழைச்சி நம்முடைய வரிப்பணத்தை ஒன்றிய அரசு நம்ம உருவாக்க கொடுத்தா நமக்கு வெறும் 29 பைசா கொடுத்துட்டு பாரதிய ஜனதா எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாய் என்று அந்த பணத்தை பகிர்ந்து தருகிறார்கள். நான் உழைக்கிறது நாம